ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் 38-39 ரெண்டு ஸ்லோகம். धूमेनाव्रियते वह्निः यथादर्शो मलेन च यथोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम् आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेणानलेन च காமம் மனிதனுடைய எதிரி என்று சொன்னார். எல்லா அனர்த்தங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருப்பது காமம், சம்சார மூலம். அந்த காமமானது எப்படி சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்றது என்றால், விவேகத்தை மறைத்து உண்டு பண்ணுகின்றது. தர்ம அதர்ம விவேகம் என்று எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்ற அந்த ஞானத்தை விருப்பு வெறுப்புகள் மறைத்து விடுகின்றன. அல்லது காமமானது மறைக்கின்றது, மூடுகின்றது. எதை போல மூடுகின்றதுங்கிறதுக்கு 3 உதாரணங்கள் சொன்னார். இந்த காமமானது நிறைவடையாதது, எப்பொழுதும் திருப்தி என்பது இல்லை. முழுமையான திருப்தி விஷயங்களை அடையிறதுனால அனுபவிக்கிறதுனால மனிதனுக்கு கிடைப்பது இல்லை. இப்போ போதும் என்ற உணர்வும் வருவது இல்லை. போதும், இதோட போதும் என்று அந்த போதுங்கிற எண்ணமும் வருவதில்லை. கிடைத்து அனுபவித்திருக்கின்ற விஷயத்திலையும் முழுமையான திருப்தியானது வருவது இல்லை. அந்த இப்போ திருப்தி வர்றதில்லைங்கிறதுனால போதுங்கிற எண்ணம் வருவது இல்லை. இப்போ திருப்தி வருதோ அப்போ போதும்னு நினைப்போம். ஆனால் திருப்தி வராதுங்கிறதுனால, வருவது இல்லைங்கிறதுனால போதும் என்ற எண்ணமாவது வருவது இல்லை. இப்போ சாப்பிட்றோம், வயிறு நிறைஞ்சிட்டா போதும்னு சொல்கிறோம். இப்போ எங்கே நிறைவு வருகின்றதோ அங்கே போதும் என்ற எண்ணமானது வரும். இப்போ உணவு முதலான போக விஷயங்களில் தற்காலிகமாக அப்பொழுதைக்கு போதும் என்ற ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிறகு அது குறைந்து விடுகின்றது, மாறி விடுகின்றது. அதனால் மீண்டும் வேண்டும்ங்கிற எண்ணமானது வருகின்றது. அதனால் போக விஷயங்களில் கிடைக்கக்கூடிய திருப்தி முழுமையான நிரந்தரமான திருப்தியாக இருப்பது இல்லை. ஆகவே உலக விஷயங்களில் நமக்கு போதும் என்ற எண்ணமானது நிரந்தரமாக வருவது இல்லை. ஆகவே அது மீண்டும் மீண்டும் பிரவர்த்தியில் ஜீவனை ஈடுபடச் செய்கின்றது. ஏன்னா குறைவு வந்துவிட்டால் மீண்டும் அதை நிறைக்க வேண்டும், நிறைப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் கர்மாவை செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் மனதில் ஏற்படுகின்ற நிறைவின்மை. அந்த நிறைவின்மை எதனால் வருது? இந்த போக விஷயங்கள் நிறைவை கொடுப்பது இல்லை. நம்ம போக விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறோம். அது நமக்கு நிறைவை கொடுக்குங்கிற எண்ணத்தை, அவிவேகத்தை வைத்திருக்கின்றோம். விவேகம் இல்லாததுனால அனித்தியமான அந்த பொருள், குறையுடைய அந்த பொருள் நமக்கு நிறைவை தரும்னு நினைக்கிறோம். அதுவே குறையுடையது, அதுவே அனித்தியமானது. இப்போ குறையுடைய ஒன்று, அனித்தியமான ஒன்று எப்படி நிறைவை தர முடியும், நித்தியமாக இருக்க முடியும்? ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்முடைய அறியாமையினால் நாம் அதை அவ்வாறு நினைக்கின்றோம், அடைவதற்காக கர்மா செய்கின்றோம். இப்போ இதுக்கு அடிப்படை அவித்தையாக இருக்கின்றது. அந்த அவித்தை இந்த உலகத்தினுடைய சொரூபத்தை, அதனுடைய அனித்தியத்தன்மையை
குறையுடைய தன்மையை, அபூர்ணத்துவத்தை மறைத்து விடுகின்றது. ஆகவே ராகத்வேஷம் ஏற்பட்டு விஷயத்தினால நாம் சுகத்தை அடைய முடியும் என்று நினைக்கின்றோம். அவித்தை சொரூபத்தை மறைக்கின்றது. ராகத்வேஷமானது பிரவர்த்தியை தூண்டுகின்றது. பிரவர்த்தியினால் இன்ப துன்பமானது, புண்ணிய பாபம், பிரவர்த்தி தர்மமாகவோ அதர்மமாகவோ இருக்கின்றது. அதனுடைய விளைவாக புண்ணிய பாபம் வருது. அதனுடைய விளைவாக பிறவியானது வருகின்றது. அதனால் இது நித்திய எதிரி. அது எதிரி. ஆனால் ஞானிகள், இந்த விவேகம் இருப்பவர்கள் தான் அதை நித்திய எதிரியாக அறிந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே எதிரி. ஆரம்பத்தில் இருந்து பூர்வமேவ அப்படின்னார் ஆச்சாரியர். முதலில் இருந்தே, அது தொடக்கத்தில் இருந்து. ஆனால் அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள், அறியாமையில் இருக்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? ஆரம்பத்தில் அதை நண்பன் என்று நினைக்கிறோம். நமக்கு சகாயம் பண்ணக்கூடியதுன்னு நினைக்கிறோம். இந்த ஆசையானது நன்மையை செய்யும் என்று நினைக்கிறோம். ஏன்னா அதில் அல்பமான ஒரு நன்மை ஏற்படத்தான் செய்கின்றது. அதில் மயங்கி விடுகின்றோம். அதனால் அது நல்ல விதமாக போய்கொண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது நண்பனாக நம்மால் நினைக்கப்படுகின்றது. சின்ன சின்ன ஆசைனா சின்ன சின்ன விஷயங்களில் தொடங்கி அப்புறம் அடுத்து பெரிய பெரிய ஆசைகள் அடுத்தடுத்த நிலையில் அல்பமாக ஒரு விஷயத்தை அடைஞ்ச உடனே, அனுபவித்த உடனே, ஆஹா இந்த சின்ன விஷயமே அவ்வளோ நல்லா இருந்ததுன்னா இதே இன்னும் பெரிய அளவில் கிடைச்சா, நிறையா கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆசையானது வருகின்றது. அதே விஷயத்தை இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக அடையணும்னு நினைக்கின்றோம். இன்னும் பெருசாக பண்ணணும், பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக போகங்களை சேர்க்கணும், அனுபவிக்கணும் நினைக்கிறோம். அப்போ அதுக்கு சின்னதாக நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஆசை, அதிலிருந்து அதனால் பொருள் அடைகிறது, அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு அல்ப சுகம், அது மேலும் மேலும் சுகத்தை விரும்ப செய்து பெரிய பெரிய வேலைகளை செய்ய வைக்கின்றது. ஆனால் அது ஆரம்ப நிலைகளில் இருக்குது. போக போக அது துன்பமாக ஆகிவிடுகின்றது. அதனால் அது எப்பொழுதுமே எதிரி தான். அந்த நெருப்பு சின்னதாக இருக்கிற பொழுது நெருப்பு தான், அது ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியது தான். பெரிதாக ஆகின்ற பொழுதும் அது நெருப்பு தான். ஆனால் விவேகம் இல்லாதவர்கள், குழந்தைகள் என்ன பண்ணுது? அந்த நெருப்பு சின்னதாக இருக்கிற பொழுது பக்கத்தில் போனால் கொஞ்சம் குளிர் போகின்றது. அது வெப்பத்தை உண்டு பண்ணுது. ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்குன்னா, அந்த மாதிரி தவறான விஷயங்களில், தவறான போக விஷயங்களில் அறியாமையினால் சின்னதாக ஆரம்பிக்கிறான். பொழுதுபோக்குக்காக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஜாலிக்காக சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துறது, புகை பிடிக்கிறது, அப்புறம் மது அருந்துறது, மற்ற சில விஷயங்கள், பல விஷயங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக சும்மா செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லி சின்னதாக ஆரம்பிக்கிறது. பிறகு அது அடிமைப்படுத்தி விடுகின்றது. அதிலிருந்து வெளியே வர முடியாதவனாக மனிதன் ஆகிவிடுகின்றார். இப்போ இந்த விவேகம் இருக்கிறவன் என்னது? ஆரம்பத்திலிருந்தே கெட்டது தான். தீயவை தீய பயத்தலால்னா, தீயவை எப்பொழுதுமே நல்லதை கொடுக்க முடியாதுங்கிற விவேகம் ஞானிக்கு இருக்கின்றது, அஞ்ஞானிக்கு இருப்பது இல்லை. அவன் ஆரம்பத்தில் அது நன்மை என்று நினைக்கின்றான். ஆகவே அதன் பின் செல்லுகின்றான். பிறகு அதற்கு அடிமையாகி பெருந்துன்பத்தில் வீழ்கின்றான். அதனால் அந்த தீயதுன்னு தெரிந்து கொள்ள முடியாமல் அந்த ஞானத்தை இந்த ஆசையானது மறைத்து விடுகின்றது. அந்த விவேகத்தோட காமம், அந்த போக இச்சை பலமாகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தெரியாமல் போய்விடுகின்றன. அதான் மறையிறது. அது குறைபாடு அதில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது எப்பொழுதுமே அது அப்படித்தான் இருக்கிறது. கெட்டது எப்பொழுதும் கெட்டதாகத்தான் இருக்கின்றது. அப்போ விவேகம் மறைக்கப்பட்டவன் அல்லது காமம் மேலோங்கியவன், இச்சை மேலோங்கியவன் அதில் இருக்கக்கூடிய குறையை கவனிப்பது இல்லை. அவன் பார்வைக்கு அது தெரிவது இல்லை. அதான் மறைக்கிறது. அதில் இருக்க இயல்பாக இருக்கக்கூடிய குறைகள் தெரிவது இல்லை. அந்த சிகரெட் அட்டையில் பெருசாக போட்டிருக்கான், படம்லாம் போட்டிருக்கான், மண்டவோடு படம் அல்லது கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகள், அதனுடைய படத்தெல்லாம் பெருசாக போட்டிருக்கிறான். அப்போ அது கண்ணுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் விவேகம் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த இச்சையினால் அது மறைக்கப்படுகின்றது. அது மாதிரி எல்லா கெட்ட விஷயங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஆபத்து தெரிந்துதான் இருக்கிறது. ஆனால் மோகத்தினால் அது மறைக்கப்படுகின்றது. அந்த மோகம் அந்த இச்சையினால் வரக்கூடியது, பேரிச்சை, அந்த பெரிய ஆசையினால் அது ஏற்படக்கூடியது. அதனால் அந்த காமம் இப்படிப்பட்டதுன்னு காமத்தை சொல்லிட்டார். அதனால்
எதனால் இந்த மனிதர்கள் விவேகம் இல்லாமலே பாப்பங்களை செய்கிறார்கள். விவேகம் இருந்தாலும் கூட எதனால் தூண்டப்பட்டு விவேகம் இல்லாதவர்களும் விவேகம் இருப்பவர்களும் புத்திசாலிகளும் கூட தவறை செய்கிறார்கள்னா காமம் தான் காரணம்னு சொன்னார். அந்த காமம் மறைக்கின்றது, சொரூபத்தை மறைக்கின்றது. அது வரைக்கும் புத்திசாலியாக இருக்கிறவன் அப்பொழுது முட்டாளாக ஆகிவிடுகிறான். அதனால் விவேகிகளையும் மறைக்கிறதுனா மறைச்ச பிறகு அவன் விவேகியாக இருக்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் புத்திசாலியாக இருக்கின்றான். மற்ற விஷயங்களில் புத்திசாலியாக இருக்கிறான் எதிரில். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவனை மயக்கி அவனுடைய அறிவை பலவீனப்படுத்தி விடுகிறது, மூடி விடுகிறது. அப்படி உலகத்தில் பார்க்குறோம். சில விஷயங்களில் நல்ல சாமர்த்தியம் உடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் ஏதோ ஒரு கெட்ட பழக்கமானது இருக்கும். அது மது குடிக்கிறதோ அல்லது மாது பெண் விஷயங்கள்லையோ பலவீனமானவர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் அழித்துவிடும். இப்போ அவர்கள் புத்திசாலி இல்லையானா புத்திசாலி தான். சில விஷயங்களில் ரொம்ப திறமை படைத்தவர்களாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்களுடைய பலவீனம், இந்த இச்சை, மேலோங்கிய இச்சையானது அவர்களுடைய எதிரியாக இருந்து அழித்து விடுகிறது. அப்படித்தான் நம்ம ராவணன் கதையெல்லாம் பார்க்குறோம். ராவணன் சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் சிறந்த வீரன், சிறந்த பக்தன்னா. அதனால் வேதம் படித்தவன், சாமவேதம் படித்தவன், சங்கீதம் தெரிந்தவன், நல்ல ஞானம் உள்ளவன், நல்ல தபஸ் பண்ணக்கூடிய தீவிரமான சாதகனாகவும் இருந்தவன், நல்ல பக்தனாக இருந்தவன், நல்ல எல்லா விதமான திறமைகளும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பலவீனம், அந்த காமம் என்பது அது அவனுடைய அழிவிற்கு காரணமாக இருக்கின்றது. துரியோதனாதிகர் பார்த்தாலும் அவர்கள்ட்ட இருந்த அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய பேராசை, பொருட்பற்று என்பது அவர்களுடைய அழிவிற்கு காரணமாக ஆகி. மற்ற திறமைகள்லாம் இருக்குது, அவர்களும் சிறந்த வீரர்கள் தான், ஒரே குருவிடம் படித்தவர்கள் தான், எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பொருட்பற்று என்ற பேராசையானது, மண்ணாசையானது அவர்களுடைய அழிவிற்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ மற்ற நல்ல விஷயங்களை அது மூடி விடுகின்றது. நன்களம் களந்தீமையால் திரிந்தற்றுனா, ஒரு நல்ல பால் பாத்திரம், நல்ல பால் இருக்குது, நிறையா இருக்குது, அதில் ஒரு துளி விஷமானது முழு பாலையும் கெடுத்து விடுகின்றது. அந்த மாதிரி நல்ல பண்புகளெல்லாம் இந்த ஒரு தீய விஷயமானது முக்கியமாக, அந்த தீய விஷயத்துக்கு காரணம் ஆசை தான். அந்த மேலோங்கிய ஆசையானது, ஒரு விஷயத்தில் மேலோங்குகின்ற ஆசையானது அது நிறைவடையாமல் அனைத்தையும் அழித்து விடுகின்றது. இதுதான் 38-39 ஸ்லோகங்களில் நம்ம பார்த்த விஷயம். அதனால் காமத்தினுடைய பலம் சொன்னார், அது எப்படி விவேகத்தை மூடி மனிதனை பலவீனப்படுத்துகிறதுன்னு சொன்னார். அதற்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் 40வது ஸ்லோகம், 40வது ஸ்லோகத்தில் இந்த காமத்துக்கு சகாயமாக காமம் எங்கே இருந்து பலத்தை அடைகிறது என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார். அதுக்கு அதிஷ்டானம் என்ன, இந்த காமத்திற்கு ஆசைக்கு அதிஷ்டானம் என்ன? தனியாக இருக்கிறத விட அது இன்னும் கூட பலசாலிகள் வேறு ஆட்கள் சேர பொழுது, வேறு இடத்துல சேருகின்ற பொழுது அது இன்னும் பலம் பொருந்தியதாக ஆகின்றது. உலக யுத்தங்கள் பார்க்குறோம், தனி 2 நாடுகளுக்குள்ள பகை வருது, அந்த 2 நாடுகள் மட்டும் சண்டை போட்டிருந்தாக்கா சீக்கிரமாக யுத்தம் முடிஞ்சிடும். ரஷ்யா யுக்ரைன் போர்னா அது ஏன் முடியாமல் இருக்குது? யுக்ரைன் ஒரு சிறிய நாடு, ஆனால் முடியாமல் 3 வருஷமாக யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்குன்னா. இது மாதிரி காசா இஸ்ரேல் போர்னா அது சிறிய நாடு, ஏன் முடியாமல் இருக்குனாக்கா அதற்கு பின்னாடி மற்ற பலம் பொருந்திய நாடுகள், மற்ற நாடுகளுடைய சம்பந்தம், அதனுடைய சேர்க்கையினால், அது அதனுடைய சப்போர்ட்னால் தொடர்ந்து யுத்தமானது நடந்து கொண்டிருக்கின்றது பார்க்குறோம். உலக அரசியலில் பார்க்குறோம். அதே மாதிரி தான், அது மட்டும் இருந்தாலுமே அது கெட்டது தான். அது கூட இன்னும் மற்ற விஷயங்கள் சேருகின்ற பொழுது அது இன்னும் பலம் பொருந்தியதாக ஆகிவிடுகிறது. அதனால் இது எங்கிருந்து வேலை செய்கிறது, இதனுடைய அதிஷ்டானம் என்ன, காமத்தினுடைய அதிஷ்டானம் என்ன என்ற கேள்விக்கு அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பதில் சொல்லுகின்றார். 40வது ஸ்லோகம். அதற்கான முகவுரை, 40வது ஸ்லோகத்துக்கான முகவுரை. கிம் அதிஷ்டானஹ புனः காமஹ ஞானஸ்ய ஆவரணத்வேன வைரி
சர்வஸ்ய லோகஸ்ய இதி அபேக்ஷாயாம் ஆக ஞாதேஹி சத்ரோஹ அதிஷ்டானே சுகேன சத்ரு நிர்வகனம் கர்த்தும் சக்யதே இதி. கிம் அதிஷ்டானக புனக காமக. இந்த காமத்திற்கு அதிஷ்டானம் என்ன? அது எங்கே இருந்து ஒரு ஆள் வேலை செய்கிறான்னா அது எங்கே இருந்து வேலை செய்கின்றது? ஏன்னா காமங்கிறது ஒரு உணர்வு, ஒரு குணம். அப்போ அதை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமானது இருக்கணும். அதனால் அந்த அதிஷ்டானம் என்ன? அது எங்கிருந்து எதனுடைய பலத்தை கொண்டு அது வேலை செய்கின்றது? சர்வலோகஸ்ய ஞானஸ்ய ஆவரணத்வேன வைரி. எல்லா உலகங்களுக்கும், எல்லா உலகங்கிறது எல்லா உயிர்களுக்கும், எல்லா உலகங்களில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் வைரி எதிரியாக இருக்கக்கூடிய காமம். எல்லா உயிர்களுக்கும், எல்லா ஜீவர்களுக்கும், அது மனிதனுக்கு மட்டுமல்ல, மற்ற சின்ன சின்ன ஜீவராசிகளும் கூட பார்க்கிறோம். வெட்டில் பூச்சி அந்த வெளிச்சத்தில் மயங்கி அதில் விழுந்து இறந்து போகிறது. அல்லது மான் சப்தத்துக்கு மயங்கி, இசைக்கு மயங்கி அது வேடனிடம் மாட்டிக்கொள்ளுகின்றது. யானை ஸ்பர்ஷ சுகத்துக்கு மயங்கி இன்னொரு யானையினால் பிடிக்கப்படுகின்றது. இப்படி பார்க்கிறோம். அது மாதிரி மீன் புழுவுக்கு, அந்த தூண்டில் புழு அதனுடைய சுவைக்கு மயங்கி, நாக்கு சுவைக்கு மயங்கி அது மாட்டிக்கொள்கின்றது. அப்படி எல்லா உயிரினங்களும் அந்த காமங்கிறது, ஆசை, இச்சையானது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக இருந்து, மனிதர்கள்ட்டையும் பார்த்தாக படித்தவன் படிக்காதவன், விவேகம் இருக்கிறவன் மூடன், 2 பேருக்குமே காமமானது இருக்கின்றது. 2 பேருமே அதற்கு மயங்குகிறார்கள். அதனால் துன்பத்தை அடைகிறார்கள். அதனால் பணக்காரன், ஏழை, ஆண், பெண், இது மாதிரி எவ்விதமான பேதமும் இல்லாமல் எல்லா மனிதர்களிடத்திலும் பொதுவாக இருக்கக்கூடியது. அதனால் எல்லோருக்குமே எதிரி. எதனால் எதிரி? ஞானஸ்ய ஆவரணத்துவேன வைரி. ஞானத்தை மறைப்பதினால் அது எதிரியாக இருக்கின்றது. அதனால் ஹேத்துவது ஞானத்தை மறைக்கின்ற காரணத்தினால். இப்போ ஞானத்தை மறைக்காத காமமானது எதிரி இல்லை. எந்த காமமானது இவருடைய விவேகத்தை, நித்திய அனித்திய அந்த தர்ம அதர்ம விவேகத்தை மறைக்கின்றதோ அந்த காமமானது எதிரி. அப்போ தர்மத்தோடு கூடிய காமம், தர்ம விரோதமாக இல்லாத காமம் எதிரி இல்லை. அது ஒரு விதத்தில் நன்மையை செய்யத்தக்கது தான். இந்த லோக சுகமோ அல்லது பரலோக சுகமோ அல்லது மோட்ச சுகமோ அதுவும் ஒரு விதமான காமத்தினால் தூண்டப்பட்டு அந்த முயற்சியினால் நம்ம செய்கிறது தான். இந்த லோகத்தில் சுகத்தை அனுபவிக்கணும்னாலும் அதற்கு மனைவி, மக்கள், குழந்தைகள், தேவையான செல்வம், இப்போ இதெல்லாம் கூட நம்ம ஆசையினால் முயற்சி செய்து சம்பாதிக்கின்றோம். அப்போ அந்த முயற்சி செய்கிறதுக்கு, உழைக்கிறதுக்கும் இந்த காமம் சகாயமாக இருக்குது. ஆனால் அது தர்மமான முறையில் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது, தர்மமான விஷயங்களை அடைவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது ஆக்கப்பூர்வமாக அது இருக்கின்றது. அதனால் அடையப்பட விரும்புகின்ற விஷயம் தர்மமாக இருக்கணும், அதை அடைவதற்கான முயற்சி தர்மமாக இருக்கணும். அப்போ அந்த தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை, தர்மத்துக்கு உட்பட்ட சாதனைகள், அதற்கான முயற்சிகள் அது விரோதி அல்ல. அதுவும் மோட்ச நிலையில் நம்ம முமுட்சுவாக இருந்து பார்க்கிற பொழுது அந்த கடைசி நிலையில் அதுவும் விடப்பட வேண்டியதுன்னு சொல்கிறோம். அது இறுதி நிலையில். ஆனால் ஆரம்ப நிலைகளில் குடும்ப வாழ்க்கை முதலானவைகளை நடத்துறதுக்கு நமக்கு காமங்கிறது தேவை. ஆனால் அது தர்மத்திற்கு உட்பட்ட காமமாக இருக்கணும். நம்முடைய விவேகத்தை மறைக்காத காமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது எதிரி இல்லை. அதே மாதிரி புண்ணிய காரியத்தை பண்ணுறோம், நிறைய தர்ம விஷயங்களை, தர்ம விஷயம்னா புண்ணிய காரியங்கள், மறு உலகத்துக்கு சுகத்தை தரக்கூடிய தர்ம செயல்கள், அதில் தானம் கொடுக்கறது முதலானவைகள். இப்போ அது நமக்கு திருஷ்டமான பலன் இல்லை, ஆனால் மறுபிறவிக்கு நமக்கு புண்ணியமாக இருந்து பயன்படும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ நித்திய நைமித்திக கர்மாவை பண்ணுறது, அதோட பஞ்சமகா யஜ்யங்களை விடாமல் பண்ணுறது, அன்னதானம் முதலான தானங்களை பண்ணுறது, இப்போ இதெல்லாம் திருஷ்டமான பலனை தரவில்லை என்றாலும் அதிர்ஷ்டமாக இதெல்லாம் செய்கிறது புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் அதை செய்கின்றோம் என்று அங்கேயும் ஒரு காமமானது இருக்கின்றது, அதற்காக செய்கின்றோம்.
அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்து ஒரு விவேகம் வந்து மோட்சத்தை அடையணும் அப்படின்னு விரும்பினாலும் அதை முமுட்சுத்துவம் மோட்ச இச்சைன்னு சொல்லுகின்றோம். மோட்ச இச்சை அது ஜீவனுக்கு எதிரி அல்ல, அது தேவை. அதுதான் இவனை ஜீவன் முக்தனாக ஆக்கிறதுக்கான முதல் படியாக சப்தபூமி ஞான சப்தபூமிகளில் முதல் படியே சுபேச்சா சுப இச்சை, மங்களத்தை நன்மையை நான் அடைய வேண்டுங்கிற அந்த விருப்பமானது அது நல்லது. அதனால் இந்த காமங்கிற பொழுது மனிதனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய காமம் எது? ஞானஸ்ய ஆவரணத்துவேன, எது ஞானத்தை மறைக்கின்றதோ, இந்த தர்ம அதர்ம விவேகத்தை மறைக்கின்றதோ அந்த காமம் மனிதனுக்கு எதிரி. அதனால் இங்கே அர்ஜுனனையும் பார்த்தா ஸ்வதர்மத்தை விட்டுட்டு அவனுடைய சொந்த வெறுப்புனால என்னுடைய உறவுகளை நான் எப்படி விட முடியும்னு அவன் யோசித்தான். தர்ம அதர்மத்தை பற்றி யோசிக்கலை, உறவுகள் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தினால பற்றுனால அந்த காமத்தினால அவன் தர்ம விரோதமாக தன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டு நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணுறான். அதனால் ஞானத்தை மறைப்பதாக இருக்கக்கூடிய காமம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அது எதிரியாக இருக்கின்றது. அதனால் அசுரர்களுக்கும் அதான், தேவர்களுக்கும் அதான். அசுரர்கள் அந்த மிதமிஞ்சிய காமத்தினாலேயே அழிவை அடைகிறார்கள். அப்புறம் இந்திரன் முதலான தேவர்கள், இந்திரனையே உதாரணமாக வைத்து கொண்டு பார்த்தா இந்திரனே சாளும் கரீனா. இந்திரனே சிறந்த உதாரணமாக இருக்கிறான். தேவலோகத்தில் இருக்கிறான், தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இருக்குது, எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்குது, எல்லா விதமான போக விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே, ஒரு ஜீவன், ஒரு பெண் மேலே அவனுக்கு மோகம் வருதுன்னா அதுவே அவனுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது, சாபம் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது பார்க்கிறோம். அதனால் எந்த மற்ற லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் முதலானவர்களுக்கும் காமம் எதிரி, பூலோகத்திலையும் மனிதர்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த காமம் அவனுக்கு எதிரியாக இருக்கின்றது. மனிதனுக்கு கீழாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதற்கும் காமம் எதிரியாக இருக்கின்றது. அதனால தான் ஆசையே துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் என்று சொல்கிறத பார்க்குறோம். எல்லா தர்மசாஸ்திரங்களும் எல்லா தத்துவ சாஸ்திரங்களும் அதுதான் சொல்லுது. அதனால் வேதாந்தத்துக்கு ஞானத்துக்கு மோட்சம் அடையணும்னு வரணும்னாலே முதல்ல இந்த காமத்தை விட வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும்னு வைராக்கியங்கிறத கொண்டு வருகின்றோம். அதனால் இந்த காமம் என்ன அப்படிங்கிறது சொரூபத்தை மறைக்கின்ற, இந்த விவேகத்தை மறைக்கின்ற, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய காமத்தை, அதனுடைய அதிஷ்டானம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விருப்பம் கொண்டு, அதனால் ஆபேக்ஷாயாம்னா அதை அறிந்து கொள்ள விருப்பத்தினால். இதற்காக ஞாத்தேகி சத்ரோகோ அதிஷ்டானே என்ற தெரிந்து கொள்வதனால, எதிரியினுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதனால சுகேன சத்ருகு நிர்வகனம் கர்த்தும் சக்கியதே. எதிரி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தான் அவனை அழிக்கிறது எளிது. அதனால் எதிரி நேராக வர்றான், சண்டை போடுறான், அப்படி சண்டை போட்டு போனால் திரும்பி அடுத்த நாள் வருவான். இப்போ அவன் திரும்ப வராமல் இருக்கணும்னா அவனுடைய வேர் என்ன, மூலம் என்ன, அவனுடைய இருப்பிடம் என்னன்னு தேடி போய் அதையே அழிக்கணும். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு தான் இருப்பான். அதையும் பார்க்குறோம். உலக அரசியலில் தீவிரவாதிகள் வர்றான்னா, தீவிரவாதிகள் சண்டை போட வர்ற போது மட்டும் அவன் கூட சண்டை போட்டு அவனை கொள்றதுங்கிறது போதுமானது இல்லை. அந்த நேரத்தில் ஜெயம் வரலாம் அல்லது ஆபத்து வரலாம், தோற்றும் கூட போகலாம். ஆனால் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நமக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும்னா அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அங்கே போய் அதை அழிக்கணும் என்று தான் உலக நாடுகளில் நம்ம இந்தியாவே பார்க்குறோம். பாகிஸ்தானில் எங்கெல்லாம் வச்சுருக்கிறானோ, எங்கெல்லாம் தீவிரவாதிகள் முகாம் இருக்கோ, எங்கே பயிற்சி கொடுக்கப்படுதோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அழிக்கிறோம்னா. அதே மாதிரி இஸ்ரேல் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளெல்லாம் பண்ணி கொண்டு இருக்குது. எங்கெல்லாம் தீவிரவாதிகளுக்கு அவங்க நாட்டுக்கு எதிரானவர்கள், அதுக்கெல்லாம் எந்த நாடு சப்போர்ட் பண்ணுதோ அவர்களுடைய தீவிரவாதிகளுடைய முகாம் எந்தெந்த நாட்டிலெல்லாம் இருக்கோ அந்த பேஸ்லாம் தேடி அவர்கள் அழிக்கிறார்கள். அப்போ தான் இவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே தான் நமக்கும் இந்த மனதில் இருக்கக்கூடிய காமம், இதை அழிப்பதற்கு இந்த காமம் தான் சத்ரு நமக்கு. இந்த காமத்துக்கு அதிஷ்டானம் எங்கே, அதனுடைய இருப்பிடம் என்ன எங்கேன்னு தெரிந்து கொண்டு அதை தெரிந்து கொள்வது அதை அழிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதனால் அது சொல்லப்படுகின்றது.
40வது ஸ்லோகம். இந்திரியாணி மனோ புத்திஹ அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோகயத்யேஷः ஞானமாவ்ருத்ய தேஹினம். இந்திரியாணி மனோ புத்திஹ அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோகயத்யேஷः ஞானமாவ்ருத்ய தேஹினம். பதார்த்தம் அஸ்ய அதிஷ்டானம் உச்யதே. இந்திரியாணி மனः புத்திः அஸ்ய அதிஷ்டானம் உச்யதே. ஏஷः ஏதைः ஆவர்த்தம் தேஹினம் விமோகயதி. 2 வாக்கியம். அஸ்ய அதிஷ்டானம், இதற்கு அதிஷ்டானம் என்ன? இதுங்கிறது காமம். இந்த காமத்திற்கு, இச்சைக்கு, ஆசைக்கு அதிஷ்டானம் என்ன? இந்திரியங்கள், மனது, புத்தி. 3 அதிஷ்டானம். இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், மனசு, அந்தःகரணம், புத்தி, நிச்சய எண்ணம், புத்தி. இந்த 3ம் இந்த காமத்திற்கு அதிஷ்டானமாக, ஆதாரமாக இருக்கின்றது. இந்திரியங்கள் அதனுடைய விஷயத்தை பார்க்கிற பொழுது அதற்கு மயங்குகின்றது. அதனால் அந்த இந்திரியங்கள் ஒரு காரணம். விஷயத்தை மனசில் ஆசை தோன்றலைனால விஷயத்தை பார்த்த உடனே மனசில் ஆசை வருது. அதனால் அந்த இந்திரிய விஷயங்களை பார்க்கறது காமம் தோன்றுவதற்கு, காமம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் காமம் இந்திரியங்களில் இருந்து செயல்படுகின்றது. நான் சொல்கிற போல காம பார்வைங்கிறோம். காம பார்வைன்னு என்னது? ஆசையோடு கூடிய பார்வைனா அங்கே இருந்து அது வேலை செய்கின்றது. ஒரு விஷயத்தை கேட்டவுடனே, அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, இந்திரியங்களுக்கு சுகத்தை தருகின்ற ஒரு விஷயத்தை கேட்டவுடனே இந்திரியம் அதற்கு மயங்குகின்றது. அங்கேருந்து வேலை செய்யுது, அதோட சகாயத்தோடு வேலை செய்யுது. அதனால் காமம் இந்திரியங்களை சகாயமாக, அதற்கு கம்பெனியாக, அதுக்கு சகாயமாக உடனிருந்து அந்த காமத்தோட இந்திரியங்கள் சேருகின்ற பொழுது அது இன்னும் பலம் பொருந்தியதாக ஆகின்றது. அதற்கப்புறம் மனசு சொல்லவே வேண்டாம். மனதில் விருத்திகள், எண்ணங்கள், கற்பனைகள், விஷய இச்சையானது இந்திரியங்கள் பார்க்காம சும்மா இருந்தாலும் கூட மனது ஏற்கனவே பார்த்த கேட்ட அனுபவ விஷயங்களை நினைத்து அதனால் காமம் விருத்தியாவதற்கு அது சகாயம் செய்கின்றது. அதனால் மனசில் இருந்து இந்த காமமானது செயல்படுகின்றது. மனதோடு காமம் சேருகின்ற பொழுது அந்த வாசனையில் காமம் வெளிப்படுது. காமம் ஏற்கனவே விஷயங்களை அனுபவித்தது வாசனையாக உள்ளே இருக்குது. அதில் முதல்ல சொன்னார். அந்த வாசனைகள் வெளிப்படுகின்றது. வெளிப்பட்ட உடனே மனது அதனுடைய விருத்திகள் அதை விருத்தியடைய செய்கின்றன. அந்த காமத்தை பலமாக செய்கின்றன. மேலும் மேலும் கற்பனை பண்ணி கடைசியில் அது தீராத ஒரு தாபமாக ஆகி அந்த விஷயத்தை அடைந்தே ஆக வேண்டும். அப்படித்தானே நினைக்கிறான். முக்கியமாக இந்த சரீர இச்சை காமங்கிறது இங்கே எல்லா விதமான ஆசைகளையும் குறிப்பிடுது. சின்ன சின்ன ஆசையிலிருந்து எல்லா ஆசைகளையும் குறிக்கிறது. அதில் ரொம்ப பலமாக இருக்கிறது இந்த உடல் ரீதியான பாலியல் இச்சை தான். அதனால தான் பாலியல் இச்சைங்கிறதுக்கு காமங்கிற பெயர் வச்சுருக்கிறோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னா, இன்பத்துப்பாலை காமத்துப்பால்னு சொல்கிறார். அது காமத்துப்பால் தான் இருக்குது. தமிழில் இன்பத்துப்பால்னு சொல்கிறோமே இல்லையே, அங்கே காமத்துப்பால் தான் இருக்குது. காமங்கிற வார்த்தையை தான் அதிகமாக திருக்குறளில் அந்த இன்பத்துப்பாலில் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த உடல் ரீதியான சேர்க்கை, பாலியல் விருப்பம் அப்படிங்கிறது காமம் என்று பொதுவான வார்த்தையில் இப்போ நினைக்கப்படுறதுக்கு காரணம் அதுதான் அதிக பலம் பொருந்தியதாக இருக்கின்றது. அதனால் இந்த இளம் பருவத்தில் யாரோ ஆணையோ பெண்ணையோ பார்க்கிறான், அதுக்கு அழகாக இருக்கிறதோ அல்லது அதனுடைய ஏதோ ஒரு நல்ல குணமோ பார்த்த உடனே இந்திரியங்கள் அழகை பார்த்து மயங்குது. அது மனசில் ஒரு ஆசையை தூண்டுது. அதுக்கப்புறம் அந்த பொருள் அந்த ஆணோ பெண்ணோ முன்னாடி இல்லைனாலும் வீட்டில் போய் உட்காந்து கற்பனை பண்ணிக்கிறான். சினிமாவை பார்த்த விஷயங்களெல்லாம் பார்த்து தானே ஒரு ஹீரோவாக நினச்சி
அந்த பொண்ணை ஹீரோயினாக நினச்சி ஒரு டூயட் பாடுறாருன்னா இதெல்லாம் யார் பண்ணுது? மனசு பண்ணுது. மனசு மேலும் மேலும் கற்பனை பண்ணி அந்த காமத்தை விருத்தியாக ஆக்கி மோகமாக ஆக்கி கடைசியில் அது இல்லாமல் அவன் இல்லாமல் அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், இருக்க முடியாது, உயிர் வாழ்க்கையே எனக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறான். இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தான்னு தெரியல. 15-20 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறார். அது பார்க்காத நாள் வரைக்கும், பார்க்காத வினாடி வரைக்கும் அது இல்லாமல் தான் வாழ்ந்துருக்கிறான். திடீர்னு இன்றைக்கி ஒரு நாள் பார்த்த உடனே அடுத்த நாளில் இருந்து அது இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னா, அதுக்கப்புறம் இதெல்லாம் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, சகாயமாக இருந்தார்களோ, நண்பர்களா உறவுகளா, அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு யாரெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தானோ அவர்களெல்லாம் அப்புறம் எதிரின்னு நினைக்கிறான். அதனால் அந்த காமத்தினுடைய பலம், அந்த விவேகம் மறக்கப்பட்டு அது அப்படியே மாறி போய் விடுகிறது. அப்போ மனசு கற்பனையினால் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்கின்றது. அதனால் மனசு காமத்தை விருத்தி அடைகிறதுக்கு சகாயமாக இருக்குது. அதுக்கப்புறம் புத்தி, அந்த புத்தியும் சில தவறான அத்தியாசங்களை கற்பனைகளை செய்து கொள்ளுகின்றது. அதனால் இந்த டிவி விளம்பரம்லாம் அப்படித்தானே, என்னுடைய பொருளில் இது இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு விவேகத்தை கொடுக்குறான், ஒரு ஞானத்தை கொடுக்குறான். அப்போ அந்த ஞானம் அந்த ஞானம் பலமாகிற பொழுது காமம் விருத்தி அடைகிறது. இவ்வளவு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கா, அப்போ அந்த பொருளை வாங்கலாமே, நம்ம அனுபவிக்கலாமே, அடையலாமேன்னு நினைக்கின்றார். அதனால் முதல்ல உணர்ச்சியினுடைய அடிப்படையில் விஷயத்துக்கு பின்னாடி போகிறது மனசு. அப்புறம் புத்தி அதனுடைய நன்மைகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அது அடையலான்னு ஆசை வருகின்றது. அதனால் அந்த புத்தியும் காமத்திற்கு காரணமாக இருக்கின்றது. பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தெரியறது தான் ஆசை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆசை வருவதற்கு, ஆசை பலமாவதற்கு காரணமாக இருக்கின்றது. படிக்காதவர்கள்ட்ட இருக்கிற ஆசையை விட படித்தவர்கள்ட்ட மிகுதியான ஆசை இருக்கிறத இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். அவன் தான் நாயா பேயா அலைகிறான், மிக அதிகமாக பணம் சம்பாதிக்கிறான், அதற்கு மேலே ஆசை உடையவனாக இருக்கின்றான். இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும்னு இஎம்ஐயில் வாங்க, அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லி மிக அதிகமான சமூக குற்றங்கள் படித்தவர்களால் செய்யப்படுகின்றது. நல்லா பணம் சம்பாதிக்கிறவன் இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசை கொண்டு நிறைய குற்றங்களை செய்கின்றான். அதனால் இந்த புத்தியும் கூட காமம் விருத்தியாகிறதுக்கு காரணமாக இருக்கின்றது. அதான் இருப்பிடம்னு அதிஷ்டானம் உச்சது. அதனால் இந்த இந்திரியம், மனசு, புத்தி மூன்றோடு இந்த காமம் சேருகின்ற பொழுது அது மிகவும் பலம் பொருந்தியதாக ஆகிவிடுகிறது. அதனால் அது அதிஷ்டானம்னு சொல்லப்படுது. ஏஷக ஏத்தைஹி, அதனால் ஏஷகங்கிறது இந்த காமமானது, காமத்தை குறிக்கிறது. ஏஷக காமக, ஏத்தைஹிங்கிறது இந்திரியாணி மனோபுத்திஹி, இந்த இந்திரியம் மனது புத்தி இவைகளினால் ஞானம் ஆவருத்தம், ஆத்ம ஞானத்தை மறைத்து தேகினம் விமோகயதி, தேகத்தை உடையவனை அது மயக்குகின்றது. தேகத்தை உடைய இந்த ஜீவனை, தேகினம்னா தேகத்தை உடையவனை, இங்கே ஜீவனுடைய ஞானத்தை, அறிவை மறைத்து விடுகின்றது. அப்போ இந்த காமமானது இந்திரியங்களோடு சேர்ந்து இந்த தர்ம விவேகத்தை மறைத்து விடுகின்றது, ஜீவனை மயக்குகின்றது. பாஷ்யம் பார்க்கலாம். இந்திரியாணி மனோபுத்திஹி ச அஸ்ய காமஸ்ய அதிஷ்டானம் ஆஸ்ரய உச்யதே. ஏதைஹி இந்திரியாதிபிஹி ஆஸ்ரயைஹி விமோகயதி விவிதம் மோகயதி. ஏஷக காமஹ ஞானமாவிருத்ய ஆச்சாத்ய தேகினம் ஷரீரினம். இந்திரியாணி மனோ புத்திஹி ச, இந்திரியங்களும் மனமும் புத்தியும். அஸ்ய காமஸ்ய அதிஷ்டானம், அதிஷ்டானம்ங்கிறதுக்கு மட்டும் அர்த்தம் கொடுக்குறார். அஸ்யனா காமஸ்யன்னு புரிந்து கொள்ளணும். அதிஷ்டானம்னா ஆශ්‍රயம், ஆශ්‍රயம்னா அது சார்ந்திருக்கின்ற இடம், அது இருக்கின்ற இடம், இருப்பிடம். உச்சியத்தை சொல்லப்படுகின்றது.
ஏதைகின இந்திரியாதிபிகி ஆஸ்ரியைகி, இந்திரியம் முதலானவைகளால் ஆசிரயிக்கப்படுகின்றவன். அந்த காமமானது இந்திரியம் முதலானவைகளை ஆசிரியமாக கொண்டு விமோகயதி, விதவிதமாக மோகத்தை உண்டு பண்ணுகின்றது. அதனால் விமோகயத்தினா, விங்கிறதுக்கு விவிதம் மோகயதி, மோகயத்தினா மயக்குகின்றது. எப்படி? பலவிதமாக ஒவ்வொரு இந்திரியமும் மயக்குது. அதனால் கண்ணு தனியாக மயக்குது, காது தனியாக மயக்குது, அப்புறம் மூக்கு நாக்கு எல்லாமே மயக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து மனதுக்கு போய் மனதும் ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. அதெல்லாம் சேர்த்து அதை வைத்துக்கொண்டு கூடுதலாக எக்ஸ்ட்ரா கற்பனையை பண்ணி மனது மயக்கத்தை அடைகின்றது. அப்புறம் புத்தி அதற்கு ஆதரவாக போய் அதற்கான நியாயங்கள் எல்லாம் கற்பித்து இவனை தவறு செய்ய தூண்டுகின்றது. ஏன்னா மனசு ஆசை வயப்படுகின்றது, அது உணர்ச்சியினால். ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட பிறகு என்ன பண்ணுறான்? அவனுடைய விவேகத்தை மறந்து தான் பண்ணுற தப்பை நியாயப்படுத்துறதுக்கு புத்தியை பயன்படுத்துகிறான், அல்லது தப்பை எப்படி சாமர்த்தியமாக பண்ணலான்னு புத்தியை பயன்படுத்துகிறான். இப்போ காமவயப்பட்ட மனிதன், உணர்ச்சி வசப்பட்ட மனிதன், மனவயப்பட்ட மனிதன் பிறகு அதற்கு சாதகமாக புத்தியை பயன்படுத்துகின்றான். தான் அடைய விரும்பின பொருளை, அடைய விரும்பிய மனிதனை அடைவதற்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு புத்தி பயன்படுது. புத்தி வேலை செய்தாங்க. இப்போ புத்தியும் இந்த ஆசையை அடையிறதுக்கு அது பிளான் போட்டு கொடுக்குது. அதனால் அதுக்கு பெரிய திட்டம் போடுகின்றது. அது நேர் வழியில், குறுக்கு வழியில், எல்லா வழிகளிலும் அது திட்டம் போடுகின்றது. இப்போ புத்தி மயங்கிறதுனால நேர் வழியை மறந்துடுது. சாமான்யமாக ரொம்ப மோகம் இல்லைன்னா நேர் வழியில் யோசித்து பார்க்கும். ஆனால் மோகம் பலமாகிற பொழுது, ஆசை பலமாகின்ற பொழுது எந்த வழியாக இருந்தாலும் பார்த்துடலான்னு, விளைவு என்ன வருதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லது விளைவு வராமல் தப்பிச்சுக்கிறதுக்கு குறுக்கு வழியெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் யோசித்து அதற்கு என்னெல்லாம் நியாயம் கற்பிக்க முடியுமோ. ஏன்னா உள்ள குற்றணுணர்ச்சி இருக்கும், அப்போ அதையும் சமாதானப்படுத்தணும். இதுவரைக்கும் படித்த கேட்ட தர்ம விஷயங்களெல்லாம் அவனுக்கு நினைவில் இருக்கும், ஸ்மிருதியில் இருக்கும். அப்போ அதுக்கு அதெல்லாம் சமன்படுத்தணும், அதை நியாயப்படுத்தி ஒரு காரணத்தை சொல்லி அதனால் நான் இந்த தப்பு பண்ணுறேன்னா. அதனால் உலகத்தில் எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க, யார் தான் தப்பு பண்ணலை, அதனால் நான் தப்பு பண்ணால் என்னன்னு அது ஒரு நியாயம். சப்பக்கட்டை தப்பு பண்ணுறதுக்கு பலவிதமான சப்பக்கட்டை கண்டுபிடிக்கின்றது யார்? புத்தி. அதனால் பல விதங்களில் இவைகள் மோகத்தை உண்டு பண்ணுகின்றன. ஏஷக காமக ஞானம் ஆவர்த்திய ஆச்சாத்திய தேகினம் ஷரீரினம். ஞானம் ஆவர்த்தியன்னா ஆச்சாத்திய, ஞானத்தை மறைத்து, தேகினம் தேகத்தை உடையவனை, தேகினம்னா இன்னொரு வார்த்தை ஷரீரினம், ஷரீரத்தை உடையவனை, உடலை உடையவனை, ஜீவனை. அதனால் என்ன? யதக ஏவம், இது இப்படி இருப்பதினால். ஸ்லோகத்தம் தமிழ் பார்க்கலாம். ஆசையின் இருப்பிடம். முகவுரை, 40வது பாட்டுக்கான முகவுரையோட தமிழ். அறிவை மறைப்பதினால், மற்ற அறிவை மறைப்பதனால் சகல ஜனத்திற்கும் சத்ருவான காமத்தின் இருப்பிடம் யாது? எல்லா உயிரினங்களுக்கும், சகல ஜனம்ங்கிறது ஜனங்கள், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் சத்ருவான எதிரியான காமத்தின் இருப்பிடம் யாது? எதனால் எதிரி? அறிவை மறைப்பதனால எதிரி, அது ஹேத்து. காமத்தின் இருப்பிடம் யாது? அப்படிப்பட்ட இந்த காமத்தினுடைய இருப்பிடம் என்ன என்று கவனிக்கும் இடத்து கூறுகின்றார். ஏன்னா அர்ஜுனன் கேட்கல, ஆனால் அப்படி கேட்கலாம், அப்படி யோசனை வரும் என்று பகவானே தொடர்ந்து சொல்லி கொண்டு போகிறார். இப்போ ஏன் சொல்லுகிறாருங்கிறதுக்கான காரணத்தான் ஆச்சாரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என்று கவனிக்கும் இடத்து, என்று யோசித்து பார்க்கும் இடத்து, என்று ஆராயும் இடத்து இந்த காரணத்தை கூறி இந்த விளக்கத்தை கூறுகின்றார். ஏனெனில் சத்ருவின், ஏன் அதை சொல்லணும்? சத்ருவின் இருப்பிடத்தை அறிந்தால் சத்ருவை எளிதாக கொல்ல முடியும். சத்ருவை அழிக்கிறதுக்கு என்ன வழி? முதல்ல அவனுடைய இருப்பிடம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொசுவை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்? நம்மளை கடிக்க வர கொசுவை ஒழிக்கிறோம் ஒரு பக்கம், அப்புறம் அது மட்டும் போதுமானா கொசு உற்பத்தி ஆகிற இடத்தையும் கண்டுபிடிச்சி ஒழிக்கணும்னு அரசாங்கம் அதற்கு செலவு பண்ணுது. நகராட்சியிலேருந்து அதுக்கு மருந்து அடிக்கிறது, அதெல்லாம்
என்ன பண்ணணுமோ அதுக்கு பண்ணுறான். அப்போ அது தண்ணீர் தேங்கக்கூடாது, சாக்கடை தேங்கக்கூடாது, தேங்காய் சிரட்டையில் அது நேராக இருந்தால் தண்ணி தேங்கும். அப்போ அதெல்லாம் திறந்த வெளியில் இருக்கக்கூடாது, குப்பைகள் திறந்த வெளியில் இருக்கக்கூடாது, திறந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அதற்கு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குது. எதனால்? நான் ஒவ்வொரு கொசுவாக பிடிச்சி அடிக்கிறதுங்கிறது அது சாத்தியம் இல்லை. அப்போ அது குறையணும் அப்படின்னா அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ தான் அதை அழிக்கிறதுங்கிறது எளிதாக இருக்கும். அதனால் சத்ருவின் இருப்பிடத்தை அறிந்தால் சத்ருவை எளிதாக கொல்ல முடியும் என்று அதை சொல்லுகின்றார். இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இதனுடைய இருப்பிடம் எனப்படுகிறது. இருப்பிடம் என்னென்னா இந்திரியங்கள், மனசு, புத்தி மூணுமே. இது இவற்றின் வழியாக அறிவை மறைத்து, இந்த காமமானது இந்திரியங்களில் உட்கார்ந்து அதை பலப்படுத்தி அதனுடைய சகாயத்தோட அறிவை மறைக்கின்றது. இந்திரிய விஷயங்கள், இந்திரியங்கள் நல்ல சுகத்தை அனுபவிக்கணும்னா விதவிதமாக அனுபவிக்கணும் அப்படின்னு அது வேலை செய்கின்றது. இந்த நாக்கு ருச்சினா பிபி இருக்குது, சுகர் இருக்குங்கிறது தெரியும். சாப்பிட்டா ஏற்கனவே 400 இருக்குது, இன்னும் அதிகமாகுங்கிறதும் தெரியும். ஆனால் நாக்கு என்ன பண்ணுது? ஸ்வீட்டை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படி லைட்டாக சாப்பிட்டுக்கலாமேன்னு. அது வேறு கோயில் பிரசாதமாக திருப்பதி லட்டாக இருக்குன்னா, அதனால் பிரசாதம், அதனால் ஒன்றும் பண்ணாதுன்னா அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்லி லட்டை தூக்கி உள்ளே போடுனா. அப்படி இந்திரியங்கள் விஷயத்தை பார்த்தோன்னே டெம்ட் ஆகுது. அதனால் அப்படி காமம் இந்திரியத்தில் இருந்து வேலை செய்யுது, அப்புறம் மனதில் இருந்து வேலை செய்யுது, புத்தியிலையும் இருந்து அது வேலை செய்கின்றது. இவற்றின் வழியாக மறைத்து தேகியை பல வகையாக மயக்குகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மயக்கங்களுக்கும் இதான் காரணம். பல விதமாக மயங்கிறதுக்கு 1000 வழி வச்சுருக்கிறான். ஏமாறுறதுக்கு, மயங்கிறதுனா என்னது? ஏமாறுறதுக்கு. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் யார்கிட்டையோ ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள். உலகம் முழுக்க ஏமாற்றுங்கிறது நடந்து கொண்டு இருக்குது. அப்போ ஏமாற்றுபவன் இருக்கிறான், ஏமாறுபவனும் இருக்கிறான். அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருக்கலாம், சாமர்த்தியசாலியாக இருக்கலாம், ஆனால் அவனும் மயங்குகிறான். யாரோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் மயங்குகின்றான். அப்போ அதற்கு மயக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் வைத்திருக்கின்றது. எது? எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஆள் தான், இந்த காமம் என்பது தான். அதனால் சதுரங்க வேட்டை என்னன்னா, ஒருத்தனை ஏமாற்றணும்னா முதல்ல அவனிடத்தில் ஆசையை தூண்டணும். அதான் பாயிண்ட்டு. ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனை முதல்ல பலவீனமாக்கணும், அவனுடைய புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணணும். புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அவன்கிட்ட ஆசையை தூண்டணும், ஆசையை அதிகமாக்கி விடணும், பலமாக்கி விடணும். அதுதான் முதல் படி. இவற்றின் வழியாக அறிவை மறைத்து தேகியை பல வகையாக மயக்குகின்றன. பாஷ்யம் ரொம்ப சுருக்கமானதான். இதனுடைய அப்படின்னா காமத்தினுடைய, இவற்றின் வழியாகனா இந்திரியங்களின் வழியாக. இது அப்படின்னா காமம். ஏஷக காமக ஞானம் ஆவருத்திய, இந்த காமம் ஞானத்தை மறைத்து. அதுக்கப்புறம் அதனால் காமம் தான் எதிரின்னு சொல்லியாச்சு. காமம் எப்படிப்பட்டதுன்னு காமத்தினுடைய சொரூபத்தை சொல்லியாச்சு. அதான் சர்வ அனர்த்த மூலம்னு சொல்லியாச்சு. அந்த காமம் எங்கேருந்து எப்படி செயல்படுகிறதுங்கிறதையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் காமத்தை கொள்வது எப்படி, காம தகனம் பண்ணணும்னா காம தகனம் பண்ணுறது எப்படி, ஆசையை கொல்லும் வழி என்ன என்பதை அடுத்த விஷயமாக சொல்லுகின்றார். முக்கியமான விஷயம். அதனால் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். காமம் எப்படியெல்லாம் நம்மளை படுத்தி எடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும், நம்மளுடைய அனுபவத்திலேயே இருக்குது. அப்புறம் சுற்றி சமூகத்தை பார்க்கிற பொழுது அங்கேயும் தெரிகின்றது. நாம் ஏமாறலைனாலும் பக்கத்தில் இருக்க ஆள் ஏமாந்துருக்கிறானா, காரணம் என்னது? அதிகமாக வட்டி கொடுப்பான்னா அந்த பணத்தின் மேலே இருக்க ஆசை, இல்லை வேறு ஆசைகளால் சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம், அனுபவத்தில் இருக்குது. அப்புறம் பழங்கதைகளை பார்த்தாலும் புராண இதிகாசங்களை பார்த்தா இது உலகம் தோன்றின காலத்தில் இருந்து இது இப்படித்தான் இருக்கின்றது எல்லாமே. அது சத்தியயுகமாக இருக்கலாம், சத்தியயுகத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கலியுகம் வரைக்கும் எல்லா யுகத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் இந்த காமம் காமனாக இருக்குது. அதனால தான் காமன்னு பேர் வச்சுருக்கு. அந்த காமம் தான் யூனிவர்சலாக இருக்கிற விஷயமாக இருக்கிறதுனால அது காமனாக இருக்கிறது காமம். அதனால தான் காமம்னே பேர் இருக்குது போல். சரி, அதனால் அப்படிப்பட்ட காமத்தை கொல்லும் வழி என்ன?
அடுத்த ஸ்லோகம். யதக ஏவம், அதனால் இது இப்படி இருக்கிறதுனால இந்த காமம் இவ்வளவு பலம் பொருந்தியதாகவும் இவ்வாறும் இருப்பதினால். தஸ்மாத்வமிந்திரியான் யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். தஸ்மாத்வமிந்திரியான் யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். இந்த இந்திரியம், மனசு, புத்தி இதான் காமத்துக்கான இடம்ங்கிறது தெரிகின்றது. முதல்ல சொன்னார், இந்த காமத்தை ஜெயிக்கிறதுக்கு வழிங்கிற பொழுது ராகத்வேஷத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது முன்னாடியே ஒரு வழி சொல்லப்பட்டது. வாசனையினால் பிரகிருதி வசாத்து, பிரகிருத்தியானது எல்லோரையும் தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கிறது. அந்த பிரகிருதிங்கிறது வாசனை, சம்ஸ்காரம். அது பூர்வ ஜென்மத்தில் இதற்கு முன்னாடி நாம் செய்த அனுபவித்த விஷயங்களுடைய பதிவு அப்படின்னு பார்த்தோம். இப்போ காமம் என்ன பண்ணுது? காமம் மனதில் வாசனைகளாக வெளிப்படுகின்றது. அப்படி வாசனைகளாக அது வருகின்ற பொழுது நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும். அது விருத்தியாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது சங்கல்பமாக ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லப்பட்ட உபாயம். இங்கே அந்த காமம் இருந்து செயல்படுவதற்கான இடமாக இருக்கிறது இந்திரியங்கள், மனது, புத்தி. அதனால் இந்த காமத்தை பலவீனப்படுத்தணும், கொல்லணும்னா அதற்கு சகாயமாக இருக்கிற ஆளுகளையும் பிரிக்கணும். அதனால் பேதம்னா பஞ்ச தந்திரத்தில் என்னன்னா இந்த பேதம் அப்படிங்கிறதும் எதிரிகளை பலவீனப்படுத்துறதுக்கு அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பிரிக்க வேண்டும். எதிரிகளுக்குள்ள பேதத்தை ஏற்படுத்த வேண்டும். 4 பேர் சேர்ந்து சண்டை போடுறான்னா முதல்ல 4 பேரையும் பிரித்து விடணும். அப்போ தான் ஒவ்வொரு ஆளாக கொல்ல முடியும். 4 பேர் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் ஒரே நேரத்தில் 4 பேரோடையும் சண்டை போட்டு ஜெயிக்கிறது கடினமானது. அதனால் எதிரிகளுக்குள்ள ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை, ஒரு பகைமை உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதனால் பேதம்னா சாம பேத தான தண்டம்னா அந்த பேதம்ங்கிறது ஒன்று. அதனால் இந்த இந்திரியங்களை தெரிந்து கொண்டு இந்த காமத்துக்கு சகாயமாக இருக்கிறது இந்திரியங்கள், மனசு, புத்தி. அப்போ காமத்தை கொள்வதற்கான முயற்சியோட இந்திரியங்கள், மனது, புத்தி இவைகளையும் நாம் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சாதன சதுஷ்டயத்திலே சொல்கிறோம் சமம் தமம் என்பது. விவேகம், சமம், தமம்ங்கிறது அதுக்கான உபாயம். அதனால் என்ன சொல்ல போகிறார்னா இந்த புலனடக்கம்ங்கிறது, தமம்ங்கிறது இந்திரியங்களை அடக்குதல், அப்புறம் சமம்ங்கிறது மன அடக்கம், அது உபாயம். அதுக்கப்புறம் விவேகம் என்பது புத்தியில் காமம் வராமல் இருக்கிறதுக்கு விவேகம்ங்கிறது சாதனம். அப்போ இந்த காமம் விவேகத்தை மறைக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ காமத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற அளவுக்கு விவேகத்தை பலமுடையதாக ஆக்க வேண்டும். ஒரு வைரஸ் வருதுன்னா வைரஸ் என்ன பண்ணுது? உடம்பை தாக்குகின்றது. உடம்பில் அதை எதிர்த்து போராடுறதற்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை விட காமம் பலமாக, அதாவது இந்த வைரஸ் பலமாக ஆகிற பொழுது அது நோயானது வருகின்றது, உடம்பு நோயினால் பாதிக்கப்படுகின்றது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த வைரஸானது அழிந்து போகும். அதனால் இந்த வைரஸ், நோயை உண்டு பண்ணுகின்ற வைரஸ் உடம்பை தாக்காமல் இருக்கணும்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக்கணும். வைரஸ் எப்படி வேலை செய்யணும்? அதுவும் மற்றதோட இந்த எய்ட்ஸோட அந்த கிருமி எய்ட்ஸ் நோய் எப்படி வேலை செய்யுதுன்னா அது முதல் வேலையே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பண்ணுறது தான். அதனால தான் அவனால் அதை க்யூர் பண்ணவே முடியாதுங்கிறான். நோய் எதிர்ப்பு சக்தியை அழிச்சிட்டாக்க அப்புறம் ரொம்ப எளிதாக நோயானது வரும். அதனால் இப்போ அதை அழிக்கிறதுக்கு விவேகத்தை மறைக்கின்ற காமத்தை அழிப்பதற்கு, காமத்தை ஜெயிப்பதற்கான உபாயம் என்னது? விவேகத்தை பலப்படுத்துறதுக்கு தான். அதனால தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்க? இந்த வைட்டமின் சாப்பிடுங்க, வைட்டமின் மாத்திரை கொடுக்குறாங்க. அல்லது அதுக்கான சத்தான உணவு, அந்த காய்கறி, கீரைகள், பழங்கள்,
இந்த மாதிரி சத்தான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய உணவு வகைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது, இல்லை அதில் மருந்து மாத்திரை ஊசிகள் மூலமாக அதை பலப்படுத்துறதுன்னா அதை பலப்படுத்துறதன் மூலமாகத்தான் இந்த நோய்க்கிருமியை கொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த விவேகத்தை காமம் மறைக்கின்றது என்றால் அந்த காமத்தை அழிக்கிறதுக்கான உபாயம் விவேகத்தை இன்னும் பலம் பொருந்தியதாக ஆக்க வேண்டும். காமத்தோட சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி அதை பலமானதாக ஆக்க வேண்டும். அது உபாயம். அதனால் விவேகம்ங்கிறது உபாயம். அதனால் இந்திரியம், மனசு, புத்தி, இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு உபாயம். மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு உபாயம். அதனால் சமம் தமம்ங்கிறதும், அப்புறம் விவேகம், புத்தியை கட்டுப்படுத்துதல், விவேகம் என்பதும் உபாயம். அதான் இங்கே சொல்லுகின்றார். பார்க்கலாம். ஹே பரதர்ஷப தஸ்மாத் த்வம் ஆதௌ இந்திரியாணி நியம்ய ஞான விஜான நாசனம் பாப்மானம் ஏனம் பிரஜஹீஹி. பிரஜஹீஹி அப்படின்னு ஒரே வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் சம்ஸ்கிருதத்தில் கிரியாபதம் இருக்குது. அப்புறம் பிரஜஹி தனியாக பிரித்து பிரஜஹி ஹி என்று ஹீங்கிறத தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். ஹீங்கிறத அசை சொல்லா வைத்துக்கொண்டு பிரஜஹிங்கிறத கிரியாபதம்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பிரஜஹி ஹி அப்படின்னு ஒரு கிரியாபதம் இருக்குது, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அது இலக்கண விஷயம். ஹே பரதர்ஷப, பரத ரிஷப சேர்த்து வரப்பொழுது பரதர்ஷப, பரத வம்சத்தில் சிரேஷ்டனா மேலானவனாக ரிஷபம் போல இருக்கிறவன். பரதரேரேனா தஸ்மாத் ஆகவே நீ என்ன பண்ணணும்? துவம் ஆதோ முதல்ல நீ இந்திரியாணி நியம்ய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி, அதான் முதல் நிலையில் இருக்கிறது. அதனால் இந்திரியங்களை முதல்ல தமம்னா தம பயிற்சி செய்யணும். இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல்ங்கிற சாதனையை செய்வாயாக. இந்திரியங்களை அடக்கி கட்டுப்படுத்தி. திருக்குறள் அடக்கமுடைமைன்னு பார்க்குறோம். அடக்கமுடைமை அதுதான். அடக்கமுடைமைனா பணிவுடைமைங்கிற அர்த்தம் இல்லை. பணிவுடைமைங்கிறது தனியாக ஒரு அதிகாரமாக இருக்குது. இப்போ அடக்கமுடைமைன்னு திருக்குறளில் இருக்கிறது இந்திரிய மனோ நிகிரகம் என்பது தான். இந்திரியங்களை அடக்கி அதை இந்த காமத்தை பிரஜஹீஹி காமத்தை விட்டு விடுவாயாக. அப்போ இந்த காமம் இந்திரியங்கள்லேருந்து வேலை செய்ய விடாமல் இந்திரியங்களை நிறுத்தி விடுவாயாக, தடுத்து விடுவாயாக. இந்திரியங்கள் காமத்துக்கு வசப்படாமல் பார்த்து கொள்வாயாக. காமத்தின் பின்னால் செல்லாமல் தடுத்து நிறுத்துவாயாக. காமம் எப்படிப்பட்டது? ஞான விஜான நாசனம் பாப்மானம். அது காமத்துக்கு அட்ஜெக்டிவ். ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்கக்கூடியது. பாபம் செய்வதற்கு காரணமாக இருப்பது, பாபத்தை தூண்டுவது இந்த காமம். அப்படிப்பட்ட காமத்தை முதலில் இந்திரியங்களை அடக்குவதன் வாயிலாக நீ வெல்வாயாக, விட்டு விடுவாயாக. இதற்கான விளக்கம் பாஷ்யத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।